பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கொள்முதல் விலை உயர்வால் அரசுக்கு ஒரு மாதத்திற்கு கூடுதலாக 30 கோடி ரூபாயும் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 360 கோடியும் செலவாகும் என்றும் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் கூறினார். ஒரு லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். காருக்கு எரிபொருள் நிரப்பவும் ஓட்டுநர் ஊதியம் மற்றும் பராமரிப்பு செலவுக்கு மாதம் 75,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எல்ஏக்கள் தங்கள் உதவியாளர்களை நியமிக்க மாதம் 25,000 படி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசிக எம்எல்ஏ ஜோதிமணியின் கோரிக்கையை ஏற்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான தொகை ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். 3 துறைகளுக்கான ஆடிட்டிங் ரிப்போர்ட் மற்றும் ஊழல் ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். ஆதாரங்களை தற்போது ஓபன் செய்ய வைத்து விடாதீர்கள் என்றும் சரியான நேரத்தில் அனைத்தும் வெளியே வரும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தடைந்தார். தமிழக அரசு தரப்பில் அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் பாஜக, அதிமுக நிர்வாகிகள் விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்தனர். சென்னை கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. இரவு விருந்தில் பங்கேற்ற நிலையில் மாநில நலன் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை.
ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலையில் சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 1560 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,400 ரூபாய்க்கும் சவரன் 1,15,200 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்தது. கிண்டி, சைதாப்பேட்டை, நங்கநல்லூர், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. தமிழகத்தில் புதிய ரயில் வழித்தடங்களுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கும்மிடிப்பூண்டி, கூடூர் இடையே 3, 4வது ரயில் வழித்தடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் நடத்துனர்களை நியமிக்க உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கப்பட்ட விவகாரம். தமிழ் கட்டாயம் என நிபந்தனை இருப்பதால் வட மாநிலத்தவர்களை பணியமர்த்த முடியாது என போக்குவரத்து கழகம் விளக்கமளித்துள்ளது. அரசியல் போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்க தடை விதித்த சுற்றறிக்கை சர்ச்சையானதை தொடர்ந்து வாபஸ் பெறப்பட்டது. பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறை மற்றும் காவல்துறை இணைந்து நடவடிக்கை எடுக்க அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை பெரும் விவாதத்தை கிளப்பிய நிலையில் திரும்ப பெறப்பட்டது. TNPL கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை 28 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி அபார வெற்றி பெற்றது. மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் 19 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் இந்த வெற்றியின் மூலம் திருச்சி அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. ஒரு கோடியே 31 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.